ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ப்ராப்பரான குர்தா செட்ஸ் கால் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அஃபோர்டபுள் ப்ரைஸில் மீஷோலேருந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் குர்தா செட்ஸ் கால் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ சாரியில் இருக்க அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து குர்தா செட்ஸில் இருக்கிறது இல்லை. குர்தா செட்ஸ் வந்து பிடிக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கிற அந்த ஃபேப்ரிக் பழகிட்டோன்னா அதுக்கே தான் கண்ணு போகுது. பட் இந்த டைம் வந்து இல்லை, நம்ம அஃபோர்டபுளாக தேடி எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிற எல்லாமே அஃபோர்டபுள், ஒரு அரௌண்ட் 500-600 இருக்க குர்தா செட்ஸ் கலெக்ஷன் தான். ஸோ இன்றைக்கி ஹாலில் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்லேருந்தே அஃபோர்டபுளான குர்தா செட்ஸு சில்கில், காட்டனில் அந்த மாதிரி மிக்சடாக நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வேரோ ஒரு ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியான குர்தா செட்ஸ் கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மீஷோவில் இப்போ வந்து சேல் போயிட்டுருக்கு. ஸோ அந்த சேலில் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சேலில் வாங்கினீங்கன்னா மேபி ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ் கம்மியாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வேர் பண்ணியிருக்க இந்த சாரீ, ப்ளவுஸு, இந்த செயின் எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள், மீஷோலேருந்து வாங்கினது தான். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, லைக் ஏதோ ஒரு கமெண்ட் வந்துருந்தது, இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்டிச்சஸ் இருக்குமா, கப் பேட்டர்ன் இருக்குமான்ட்டு. இது வரைக்கும் வாங்கினதில் ஒரு ஸ்டிச்சு மட்டும் இருக்கும். இந்த கட்டோரி ப்ளவுஸ்லாம் வரல, அந்த மாதிரி ஒரு டாட் தான் பிடிச்சிருப்பாங்க. பட் இன்றைக்கி நான் போட்டிருக்க ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கப் சைஸ் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி வித்தவுட் பேடில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயே ஒரு ஸ்டிச்சஸ் வருது, தெரியுதா? ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்லேயே இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து கப் பேட்டர்னும் இருக்குது. ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்க குர்தா செட் பார்த்துடலாம். இந்த ஒயிட் கலர் குர்தா செட்டு இதை நான் ரிசீவ் பண்ணும்போது செப்பரேட் பேக்கிங்கில் தான் ரிசீவ் பண்ணேன். அப்படின்னா என்னென்னா இதில் ஒன்று ப்ளூ சாயம் போகும், இல்லைனா ஒயிட்டை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுதான் மீனிங்கு. ஏன்னா இது ரெண்டே ஒன்றா வச்சு அந்த ப்ளூவில் இருக்க சாயமே ஒயிட்டில் ஒட்டிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதோட ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கு. 300 ருபீஸ்க்கு செம்ம வர்த்து. என்னென்னா நெக் வந்து இந்த மாதிரி ஜுவல் நெக் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு இறக்கி வந்திருக்கலாம். எனக்கு ஜுவல் நெக் அது இதெல்லாத்தோட வந்து நெக் வந்து கொஞ்சம் இறங்கி இருந்தால் பிடிக்கும். பட் இந்த பேட்டர்னுக்கு இது ஓகேவாக இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு குர்தா செட் போட்டிருந்தேன். ஒரு 1100க்கு வாங்கினது அந்த குர்தா செட்டு. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை கிராண்டாக இருந்தது. ஒர்க் எல்லாம் ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க், அதுவும் என்னென்னா க்ளோஸ் நெக்காக கொடுத்துருந்தாங்க, அந்த ஜுவல் நெக் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டோன்னா பெருசாக நம்ம நெக்கில் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வருது. அண்ட் மெயினாக என்ன தெரியுமா, 300 ருபீஸ் தானே வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே ஷார்ட்டாக நீ லென்த் வரைக்கும்லாம் இல்லை. நல்ல டாப் வந்து செம்ம லென்த்தான டாப்பு, நீ லென்த்துக்கு கீழே வரைக்கும் இருக்குது. நல்லா ஃபுல்லாக அழகாக இருக்குது. அண்ட் ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்களா. பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா துப்பட்டா வந்து அதே ப்ளூ கான்ட்ராஸ்ட்டாக அதே மாதிரி ஒரு சில்வர் ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க டாப்பில் மாதிரியே. அண்ட் பேண்ட்டும் சில்வர் ஸ்ட்ரைப்ஸோட பியோர் காட்டனில் கொடுத்துருக்காங்க. சீரியஸாக இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப 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 வர்த்து. நீங்கள் வந்து காலேஜஸ்க்குலாம் வேர் பண்ணுறதுக்கு நல்ல அஃபோர்டபுளான ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குர்தா செட்ஸ் பார்த்தீங்கன்னா வித் துப்பட்டாவோட இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். செம்ம வர்த்து. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரியான சிக்கன் கறி குர்தா செட்டு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி வர மாதிரி ரயோன் ஃபேப்ரிக்கில். ஸோ இதுலேயே வந்துட்டு ஆல்ரெடி 400 ருபீஸ்க்கு ஒரு பர்பிள் கலரில் குர்தா செட் என்கிட்ட இருக்குது. இதே மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் வரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா துப்பட்டாவோட செட்டாக வருது. அதில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன் இருக்கா. இங்கே பாருங்களேன், ஸ்லீவில் அழகாக இருக்குல்ல. அண்ட் கீழே பாருங்கள், பாட்டமில் இந்த பிரிண்ட்ஸ் மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும். நார்மலாகவே இந்த சிக்கன் கறி பிரிண்ட்ஸ் எல்லாம் ஒயிட்டில் வரும். பட் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்தது. ஸோ அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ஃபேப்ரிக் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடவே திக்காக இருக்குது. ரயோன் ஃபேப்ரிக்னால் ரொம்ப தின்னாக நம்ம உடம்பு ஒட்டுற மாதிரியெல்லாம் சில ஃபேப்ரிக் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்குது. அண்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பேண்ட், பிளாக் துப்பட்டா வருது. பிளாக் கலரில் பேண்ட்டும் ஒரு நார்மல் பேண்ட் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் பேண்ட் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி எலாஸ்டிக்கில் அண்ட் பிளாக் துப்பட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ துப்பட்டா இல்லாமே அது ஒரு டாப் பேண்ட்டு பேட்டர்ன்லேயே வந்து இது நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு செட்டாக போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது சீரியஸாக நல்லாயிருக்கு. இதோட டாப் ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப கேஷுவலான குர்தா செட் பார்த்தோமா, இது எல்லாமே வித் துப்பட்டாவோட இருக்கா. இப்போ வந்து கொஞ்சம் கிராண்ட் வியர். மோஸ்ட்லி என்கிட்ட வந்து ஃபங்க்ஷன் வியர் குர்தா செட்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குர்தா செட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் என்ன ஒரு பாஸ்ட் 4 இயர்ஸாகவே நான் எவ்வளோ ட்ரெஸ்கால் என்ன பண்ணாலும் எனக்கு அந்த பேண்ட்டு டாப்பு துப்பட்டாவோட வருதுல அந்த செட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது பேண்ட் வந்து லெகின் மாதிரி இல்லாமல் ட்ரௌசர் பேண்ட் மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து அப்படியே என்னோட இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நீ லென்த் இருக்க வரைக்குமான ட்ரெஸ்ஸஸ், காட்டன் ட்ரெஸ்ஸஸ், ஜார்ஜெட் ட்ரெஸ்ஸஸ் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ரீசன்னே தெரில. ஆனால் இப்போயுமே வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குர்தா செட் தான் சாரியோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கன்ஸா ஃபேப்ரிக் வந்து இதில் ஒரு டைமில் ஆர்கன்ஸா சாரீலாம்
கூட ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு ஆர்கன்ஸா குர்த்தா. அதில் வந்து இது ஆர்கன்ஸால துப்பட்டா. இது ரொம்ப அழகான ஒரு ஃப்ளோரல் பிரிண்டோடு வருது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த துப்பட்டாவே செம்மையாக இருந்துச்சு. இந்த துப்பட்டா தான் இந்த ட்ரெஸ்க்கு வந்து செம்ம வேல்யூ. அண்ட் இது வந்து பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பேண்ட் ஃபுல்லாக எலாஸ்டிக் வித் பேக்கெட்டோடு வருது. அண்ட் வந்து இது ஒரு காட்டன் அண்டு ரயோன் வந்து மிக்சட் ஃபேப்ரிக்கு, நல்ல திக்கான ஃபேப்ரிக்கு, சூப்பராக இருக்குது. அண்ட் நான் சூஸ் பண்ண கலரும் வேறு லெவலில். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிராண்டட் போல். இதில் டேக் வருது. மோஸ்ட்லி மீஷோவில் வந்து நிறைய இதுக்கு டேக் வராது, பட் இதில் வித் டேக்கோடு வருது. சம் பிராண்டட் கிளாத்க்கு வந்து அப்படி தான் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க யோக் பாட்டில். அந்த ஜம்கி ஒர்க்கு எம்ப்ராய்டரியோட அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. எங்கேயுமே எடுத்துகிட்டு வரல த்ரெட்டெல்லாம். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சிக்கன் கறி குர்த்தாலையும் வந்து அந்த பீச் கலர் குர்த்தால பிளாக் எம்ப்ராய்டரி போட்டிருந்தாங்களோ அவ்வளோ சூப்பரான ஒர்க்கு. த்ரெட் ஒர்க் தான் அவ்வளோ அழகாக இருந்தது. சேம் இதுலேயுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஒர்க்கு. அண்ட் இந்த கலருமே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அண்ட் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவில் இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கோ லேஸ் டிசைன் மாதிரி கொடுத்து ஜம்கி ஒர்க்கு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் அழகாக ஒரு லேஸ் சரி லேஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. டாப் வந்து நல்ல லென்த்து, சைட்லாம் ரொம்ப கவர்டாக சூப்பராக இருக்குது. ஒரு பிராண்டட் குர்த்தா செட் போட்ட மாதிரி இருக்குது இதோட லுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து யோக் பாட்டு கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும், துப்பட்டா வந்து கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருந்த மாதிரி இருந்ததா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் டச்சோட வர துப்பட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ளோரல் துப்பட்டா. இந்த குர்த்தா செட்டுக்குமே இந்த துப்பட்டா தான் அழகு. அதுலேயும் மெயினாக இந்த துப்பட்டாவில் வந்து டேசல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆர்கன்ஸா அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருந்தது. இது நல்லா சாஃப்டாக கேரி பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியான துப்பட்டா. அண்ட் பேண்ட் வந்து நார்மலாக வேஸ்ட் பேண்ட் வந்துட்டு உங்களுக்கு எலாஸ்டிக்கில் கொடுத்துட்டு ஒரு ட்ரௌசர் பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் இதே இதில் வந்து என்கிட்ட இண்டோயராவில் வந்து நல்ல சில்க் டச்சில் வந்து குர்த்தா செட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்கியாக இல்லைங்க, ரொம்ப குத்துற மாதிரி மெட்டீரியல் இல்லை. ஃபேப்ரிக் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி செட்டும் சரி இப்போயும் சரி இந்த ஃபேப்ரிக் வந்து நல்ல ஒரு ரயோன் காட்டன் மிக்சட் ஃபேப்ரிக்கு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. நீங்கள் ஹோல்டே வேர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப குத்துறது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. அந்த ட்ரெஸ்ஸில் வந்து யோக் பாட் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்த மாதிரி இருந்தால் இது வந்து ஜஸ்ட் லைன் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு யோக் பாட்டு. சேம் ஜம்கி ஒர்க்கு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்லீவோட எஜ்லேயும் இந்த மாதிரி லேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் எதுவுமே இல்லை. ரொம்ப பிளைனான குர்த்தா, சிம்பிளாக நீட்டாக இருக்குது. பட் நீங்கள் ஏதாவது சிம்பிளான ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டிங்கன்னா ரொம்ப கிளாஸியாக இருக்கும். ஏன்னா துப்பட்டா வந்து அதுக்கு அவ்வளோ அழகு சேர்க்குது. ரொம்ப நல்லா இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். அண்ட் இந்த ஃபேப்ரிக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. த்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராது, எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு குர்த்தா செட் பார்த்துருவோமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு திரும்ப நான் அதிலே வந்து அழகாக பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. அண்ட் வந்து சரி இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் தான். ஏன்னா கண்டிப்பாக இதை வந்து நான் லோக்கலில் இல்லை ஒரு கோவில் கூட நான் போட்டு போக மாட்டேன். ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சட் ஃபேப்ரிக்கு, மிக்சட் ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ கிராண்டாக வந்து நம்ம எந்த இடத்துக்கும் போட மாட்டோம். அதனால் இது அப்படியே அவங்க கொடுத்த அந்த பேக்லேயே பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெரூனில் ஒர்க் துப்பட்டாங்க. இது உண்மையாகவே வந்து நீங்கள் உங்களோட ஓன் ஃபங்க்ஷன் வருதுன்னா லைக் நம்மளோட ஃபேமிலி சர்க்கிளில் வர ஃபங்க்ஷன்ஸ் கூட, அதாவது நீங்கள் கிராண்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே இதை போட்டு போகலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து 2XL தாங்க எடுத்திருந்தேன். லைட்டாக லூஸாக தான் இருக்குது. பட் ஆல்ட்ரு பண்ணி போட்டோன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஆனால் நான் பர்சனலாக வந்துட்டு கொஞ்சம் லூஸாக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து எப்பயுமே வெயிட் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப டைட்டாக போட்டால் வந்து எனக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லூஸ் ட்ரெஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி இது கொஞ்சம் லூஸாக இருந்தது, எனக்கு ஓகேவாக இருக்குது. ஆல்ட்ரு பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். அங்கே பாருங்களேன், இன்னைக்கு அவ்வளோ கிராண்டாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு மாதிரியான ஃபேப்ரிக்குங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த இப்போ வந்துச்சுல ஸ்பேஸ் சில்க்கு, ஸோ அது மாதிரி ஒரு சில்க்கு ஒரு டியூவல் ஷேடில் வருது. நல்ல லென்த்தான டாப்பு, 2 சைடும் வந்துட்டு அவ்வளோ கவர்டாக வருது. அங்கே பாருங்களேன் ஃபுல்லாக ஒர்க்குங்க. கீழேலாம் அவ்வளோ கிராண்டான ஒர்க்கு, ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது. ஸோ இது அவ்வளோவா நீங்கள் யாரும் போட்டு கூட பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு நீட்டாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக கை ஃபுல்லாக ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஸ்லீவ் ஃபுல்லாக. ஸோ இப்போ ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் இருக்குனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐயோ லைட்டாக குத்துமோன்ற ஒரு இது இருக்குல்ல. நான் உண்மையாகவே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி போட்டு கொளுத்துற வெயிலில் நம்மளால் எங்கேயும் இருக்க முடியாது. பட் உண்மையாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. எந்த இடத்துலையுமே குத்தலை. இதுக்கும் வித்தவுட் லைனிங்கில் கொடுத்துருக்காங்க. பட் குத்தாத மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்படின்னு எனக்கே தெரியல. இதே மாதிரி ஃபேப்ரிக்கில் வித் லைனிங்கோட, ரெண்டுலேயுமே வித் லைனிங் தாங்க. அண்ட் ஸ்பேஸ் சில்கில் வந்து பேண்ட்டு, உள்ள லைனிங் வந்து நார்மல் மெட்டீரியல். அண்ட் இங்கே வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்கனால எல்லாமே ரொம்ப ஜிகுன்னு டியூவல் டோனில் ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த டியூவல் ஷேடில். ஸோ அதனால் வந்து நான் பேண்ட்டு மட்டும் ஒரு ஷிம்மர் லெகின் பேர் பண்ணிட்டேன். மற்றபடி அந்த மெரூன் துப்பட்டா கூட இந்த டாப் போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிராண்டாக இந்த மாதிரி ஜிகுன்னு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஜிகுன்னு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதான் கைஸ், எல்லாத்தோட வீடியோஸ் பிக்சர்ஸ்லாம் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த 5 செட்டில் எது பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.